இதயான்றவ ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அன்னைக்குதான் ஃபேர்வெல் டேன்றதுனால அவனோட ஃப்ரெண்டும் அவன்கிட்ட இன்னைக்காச்சும் எப்படியாச்சும் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருப்பான். அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுமே இருக்கும். ஹீரோக்கு பிடிச்ச மேகான்ற பொண்ணு தான் அதுக்கு இன்சார்ஜா இருப்பா. அவளும் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வருவா. இப்ப அவளும் ஹீரோ கிட்ட வரும்போது அவனுக்கு ரொம்பவும் நர்வஸ் ஆயிடும். ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு வரும்போது இப்ப மேகாவை யாரோ கூப்பிட்டுருவாங்க. இப்ப அவளும் கை கொடுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. அவ போனதுமே ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு இதயாவும் அவகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு உள்ள போவான். மேகாவை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லுவா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அவளுமே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவா. இதயாவை வேற ஒரு பொண்ணுமே கூப்பிடுவா. பொண்ணு குழல் இதயாவை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அவ இவன் கிட்ட எப்படியாச்சும் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ இந்த பக்கம் நிப்பா. ஆனா இதயாவும் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு போயிடுவா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு காம்படிஷனுமே நடக்கும். அதுல குழலுமே இதயா பக்கத்துல நின்னுட்டு இருப்பா. அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போது இப்ப இதயாவும் மேகாவை பார்த்துட்டு பின்னாடியே போயிடுவா. அது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். இப்ப குழலும் அழுதுகிட்டே அவ ஃப்ரெண்ட் கிட்ட என்கிட்ட அவனுக்கு பேசவே பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பா. இந்த காலேஜ்க்கே தெரியும் நீ அவளை லவ் பண்றேன்னு, அவனுக்கு மட்டும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கே என்ன, அவன் தெரிஞ்சதா உன்னை அவாய்ட் பண்றான்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம உனக்கே தெரியும் அவனுக்கு மேகான்ற பொண்ணு ரொம்பவே பிடிக்கும்னு. அதுக்கு குழலும் அழுதுகிட்டே கிடைக்காது தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏன் இப்படி வெயிட் பண்றேன்னு எனக்கே தெரியும் சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருப்பா. மேகா கிட்ட அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் நீ சீக்கிரமா உன்னோட முடிவை இதயா கிட்ட சொல்லணும், இல்லனா அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான்னு சொல்லுவான். மேகாவும் இதயாவை கூப்பிட்டு உன் மேல எந்த ஃபீலிங்ஸுமே வரல, மட்டும் இல்லாம எனக்கு லவ் பண்ணலாம் இன்ட்ரெஸ்டே இல்லன்னு சொல்லிடுவா. அதை கேக்குற ஹீரோக்குமே இப்ப ரொம்பவும் கஷ்டமாயிடுது. அந்த பையனும் நேரா குழல் கிட்ட பேச போவான். அவளுக்கு வலிக்கிற மாதிரி அவ கையை பிடிச்சு அழுத்துவான். அப்ப அவளும் எனக்கு ரொம்பவே வலிக்குது கையை விடுன்னு சொல்லி கத்துவா. வலிக்குதுன்னு தெரிஞ்சு நீ ஏன் புடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம சொல்லி வரது கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே புரிய வரும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்காக நம்ம ஃபீல் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு.